Hello students, irregular verb part 2. The base form இருக்கு past simple, past participle and present participle. The same time present participle can be used as gerund with a different meaning. Okay, நம்ம first வேர்ட்ல இருந்து பார்ப்போம். லாஸ்ட் பார்த்தது become பார்த்தோம் கடைசியா. இப்போ beginல இருந்து ஆரம்பிப்போம். begin அப்படின்றது ஆரம்பிக்கிறது, ஆரம்பி. The meeting began at 7 o'clock. மீட்டிங் 7 மணிக்கு ஆரம்பித்தது. He began, அவன் ஆரம்பித்தான். She began, அவள் ஆரம்பித்தாள். இதுக்கு மீனிங் பாஸ்ட் மீனிங். began, ஆக்சுவலாக பிகன்ற வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிகின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தனியாக வராது, கூட வந்து ஒரு பாஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் வரும் முன்னாடி வரும். இதுலேயே வரும் இதில் வரும், ஆனால் வெளில தெரியாது. நெகட்டிவில் மட்டும் தான் தெரியும் ரெண்டுத்துலேயும். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் தெரியாது. அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் என்னன்றதை பற்றி பின்னாடி பார்ப்போம். நம்ம வந்து ஜஸ்ட் இதனுடைய மீனிங் ப்ளஸ்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுப்போம். நம்ம இந்த கிளாஸ் 6 மாதம் கழிச்சு முடியறதுக்குள்ள இதை நம்ம வந்து எப்படியோ வந்து ஒரு 200-300 முறை பார்ப்போம். அதுக்காக நீங்கள் இப்போ கவனிக்காமல் இருந்துடாதீங்க. இப்போ சொல்லித்தரதை நான் அடுத்த கிளாஸ் சொல்லித்தரோன்னு சொல்ல முடியாது. அதால் வந்து ஒவ்வொரு கிளாஸ் நல்லா கவனிங்க. வித்தியாசமாக நிறைய மீனிங் நிறைய யூசேஜ் நமக்கு அப்பப்போ தெரிய வரும். நமக்கு புரியுங்களா? இந்த ஒரு 6 மந்த்ஸில் நம்ம அப்பப்போ அங்கங்கே சொல்லித்தரோம். நம்ம எல்லாத்தையுமே வந்து முதல்ல ஆரம்பிக்க சொல்லித்தர முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது புரிஞ்சிக்க முடியாது. டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. அது ஓகேவா? பிகின் ஆரம்பி, இந்த பிகன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆரம்பித்து, இது ஆரம்பித்து கொண்டு. என்ன இது ஜெரண்ட் மீனிங் வந்து எப்படின்னா ஆரம்பித்தல் பிகினிங் அப்படின்றதுக்கு ஆரம்பித்தல் ஜெரண்ட் மீனிங். புரியுங்களா? ஆரம்பித்தல். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் வந்து ஆரம்பித்து கொண்டு. ஓகேங்களா? பெண்ட் வளைக்கிறது, வளை. பெண்ட், இந்த பெண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வளைத்து. இதில் வந்து வளைத்து வளைந்து ரெண்டு மீனிங் வரும். ஒன்று வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ், ஒன்று டிரான்சிட்டிவ். வளைந்துன்னு வந்தால் நான் வளையிறேன்னு அர்த்தம். நான் எதையும் வளைக்கலை. நான் வளையிறன்னும் போது அது வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ். நான் வளைத்தேன் அப்படின்னா அது டிரான்சிட்டிவ். இதெல்லாம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் பார்ப்பீங்க நீங்கள். இப்போ இங்கே தேவையில்லை. ஜஸ்ட்டு வளைத்து அல்லது வளைந்து, இது ஞாபகம் வச்சுங்க. இருக்கு பெண்டிங் வளைத்தல், எப்படி வரும்? வளைத்தல் வளையல்னா கையில் போகிற வளையல்னு வச்சுக்காதீங்க. வளையல் சொன்னால் உங்களுக்கு புரியாது. வளைதல் வச்சுப்போம். வளைத்தல் வளைதல் ரெண்டு மீனிங். எது ஜெரண்ட் மீனிங். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் என்ன வரும்? வளைந்து கொண்டு வளைத்து கொண்டு. புரியுதுங்களா? ஏன்னா டவுட் இருந்தா எனக்கு 9441872991 வாட்ஸ்அப்பில் என்னை கேளுங்க. பெட் பந்தயம் கட்டுறது, பாஸ்ட் பெட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெட்டு தான். இதுக்கு பந்தயம் கட்டி கொண்டு, பந்தயம் கட்டுதல். பந்தயம் கட்டி கொண்டுன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பந்தயம் கட்டி கொண்டுன்னா அது ஜெரண்ட். பிட், பேட், பிடன், பிட்டிங் இது வந்து ஓல்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது. மாடர்ன் இங்கிலீஷில் ரிட்டன் இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். அதுவும் முக்கியமான ஒரு சில இடத்துல மட்டும்தான் வரும். மீனிங் என்னன்னா, ஒருத்தர் வழி அனுப்பி வைக்கிறது, ஒருத்தர் கமாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆர்கிக் இங்கிலீஷ். இதெல்லாம் லிட்ரேச்சரில் யூஸ் பண்ணுவாங்க. வெரி ஃபார்மல் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது. த பப்ளிக் பேட் ஃபேர்வெல் டு த பார்ட்டட் லீடர். ஒருத்தர் இறந்துட்டார், அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம். த கிங் பேட் குட் பை ஃபேர்வெல் டு த அவுட் கோயிங் மினிஸ்டர். நாட்டை விட்டு வெளியேறார் மினிஸ்டர், போயிட்டு வா கிளம்பு அப்படின்றார் ராஜா. இது மாதிரியா அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். புரியுங்களா? மற்றபடி ப்ராக்டிக்கல் இங்கிலீஷில் யூஸ் ஆகாது. ஜஸ்ட் இக்னோர் தட் வேர்ட். ஓகே. அடுத்தது பிட். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பந்தயங்க இது ஏலம் எடுக்கிறது, ஆக்ஷன்லாம் சொல்லுவாங்க. ஏலம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பிட்ன்ற வார்த்தை வரும். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சீட்டு கட்டுவாங்க தெரியுமா? இந்த லேடிஸ்லாம் ஒரு இடத்துல சீட்டு கட்டுவாங்க. மாதம் 500 போட்டு ஒரு குறிப்பிட்ட மாதம் கழிச்சவொடனே நடுவில் வந்து எப்போ மொத்தமாக எடுத்துப்பாங்க. அது மொத்தமாக எடுத்துப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட்டு பிடிக்கிறாருல்ல, அவர் ஒரு பிட் அமௌண்ட்டுன்னு வைப்பார். அந்த பிட் அமௌண்ட்டுக்கு மேலே தான் வந்து கேட்கணும். உங்களுக்கு தெரியலன்னா யாருன்னா கேட்டு தெரிஞ்சுங்க.
சீட்டு பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக சீட்டு போடாமல் யாரும் தமிழ் குடிமகன் யாருமே இருக்க மாட்டாங்க. சீட்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதில் முதல்ல ஒரு அமௌண்ட் வைப்பாங்க, பிட் அமௌண்ட், ஏலம் கேட்குற தொகை. இதுக்கு மேலாம் கேட்கணும், அது கீழே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வைப்பாங்க. அது பிட் அமௌண்ட். அதுதான் அது பிட்டுன்றது. பிட்டுனா வந்து ஏலம் கேட்கறது. அடுத்தது பைண்டுனா, இது வந்து பைண்ட்னா வந்து ஒன்றா சேர்த்து கட்டுறது, ஒன்றாக சேர்த்து கட்டுறது. பைண்டிங் ஒயர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கம்பிகளை ஒன்றா சேர்த்து கட்டுவாங்க, அது பைண்டிங் ஒயர்னுவாங்க. புரியுதா? பைண்டுனா ஒன்றா சேர்த்து கட்டுறது. பாசன்ஸ் பவுண்டு ஒன்றாக கட்டி சேர்த்து கட்டி. பைண்டிங்னா கட்டி கொண்டு, கட்டுதல். பைண்டிங் ஒயர், கட்டும் ஒயர், பைண்டிங் ஒயரில் பைண்டிங் வந்து அட்ஜெக்டிவ் அது. ஆனால் இந்த இடத்துல ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக வரலாம், ஜெரண்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பைட்னா தெரியும், ஃப்ராஸ்ட் பைட்டு, அப்புறம் சாக்கோ பைட்டு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. பைட்னா கடி. பாசஸ் பிட்டன் கடி, கடித்து, கடித்தல், கடித்து கொண்டு. பைட்டிங்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் எடுத்தா கடித்து கொண்டு, ஜெரண்ட் எடுத்தா கடித்தல். அடுத்தது ப்ளீட்னா ரத்தம் சிந்துறது, அடிபட்டுச்சு, அதுலேருந்து காயத்துலேருந்து ரத்தம் வழியுது, ப்ளீட். பாசன்ஸ் பிளட்டு, பாஸ் பார்ட்டிசிபிள் பிளட், ரத்தம் சிந்தி, ப்ளீடிங், ரத்தம் சிந்துதல், சிந்திக்கொண்டு. அடுத்தது ப்ளோ, ஊது, ப்ளூ பாசன்ஸ் அது. ப்ளோன், ஊதி, இது ஊது, இது ஊதி. ப்ளோயிங், ஊதிக்கொண்டு அல்லது ஊதுதல், வீசுதல். காற்றுன்னு வரும்போது வீசுன்னு வந்துடும், காற்றை ஊதுதல்னும் போது ப்ளோ. புரியுங்களா? ஊது, வீசு, ரெண்டுது அதான் வரும். பிரேக், இதுக்கு வந்து வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ், டிரான்சிட்டிவ் ரெண்டுமே உண்டு. இதுவும் ப்ளோ அப்படி தான், வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ், டிரான்சிட்டிவ் வரும். பட் ரொம்ப ரேராக வரதால அதை பற்றி நிறைய பேர் தெரியாது. அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், பிரேக்குன்றது உடைன்னு சொன்னாலே ஒன்று நான் உடையிறது, இன்னொன்று உடைக்கிறது. நான் உடைந்தேன்னா என் மனம் வேதனைப்பட்டேன்னு அர்த்தம் இல்லையா? வேதனைப்படுகிறேன், ஐ ப்ரோக் இதெல்லாம் வரும். நான் உடைந்தேன், நான் உடைத்தேன்னா நான் எதையோ உடைச்சேன். நான் உடைந்தேன்னு சொன்னால் வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா வந்து ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். இன்ட்ரான்சிட்டிவ்னா ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா நான் உடைந்தேன், ஐ ப்ரோக் த கப், கப்பு நான் உடைத்தேன். புரியுங்களா? அது பாசன்ஸ், அது டிரான்சிட்டிவ். புரோக்கன்னா உடைந்து, உடைத்து. இந்த பிரேக்கிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எடுத்தீங்கன்னா உடைந்து கொண்டு, உடைத்து கொண்டு. உடைதல், அப்புறம் உடைத்தல், உடைதல்ன்றது வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ், உடைத்தல்ன்றது வெர்பு டிரான்சிட்டிவ். அடுத்தது பிரீட் என்னது? இனப்பெருக்கம் பண்றது. பிரெட் பாசன்ஸ், பாஸ் பார்ட்டிசிபிள் பிரெட், இனப்பெருக்கம் செய்து. பிரீடிங், இனப்பெருக்கம் செய்தல், செய்து கொண்டு. அடுத்தது பிரிங், கொண்டு வா, பிராட் பாசன்ஸ், பிராட் கொண்டு வந்து. பிரிங்கிங், கொண்டு வருதல். பிரிங்கிங் மொபைல் ஃபோன்ஸ் to exam hall is prohibited. கொண்டு வந்து. புரியுங்களா? கொண்டு வந்து கொண்டு. அடுத்தது ப்ராட்காஸ்ட், டெலிகாஸ்ட்லாம் வந்து ஒரே மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மாதிரி. அதெல்லாம் ரெண்டு வார்த்தைங்க ஒன்றா சேர்ந்து, ரெண்டு வினைச்சொல், அதில் ஒரு ரெண்டு வினைச்சொல்லாம் அவசியம் இல்லை. ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு நவுன், இப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தால் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்லுவோம் நம்ம. ப்ராட்காஸ்ட்னா என்னது? ஒலி பரப்புது. ஒலி இல்லை, ஒலி, மெல்லினலி, ஒலி பரப்பு. ப்ராட்காஸ்டட், அதாவது இது irregular verb usage. ப்ராட்காஸ்ட்ன்றது இது ரெகுலர் verb usage. இது புரியுங்களா? இதோட வித்தியாசத்தை பின்னாடி பார்ப்போம். பில்டுனா கட்டு, இது வந்து பாசன்ஸ். பில்ட்னா கட்டி, இது பில்டிங்னா கட்டி கொண்டு அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஜெரண்ட் வந்து கட்டுதல். ஓகேங்களா? ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன கிளாஸ் அதுக்கு முன் கிளாஸ் புரியாது, இப்போ ஓரளவு புரியும். இன்னும் போக கொஞ்சமாக நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க, அப்போ போட்டு பாருங்கள். ஓகேங்களா? டவுட் இருந்தால் 9441872991 அது வாட்ஸ்அப்பில் எனக்கு கேளுங்க. நன்றி.